ஹாய், வெல்கம் டு விஷாகம் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ். நம்ம இன்றைக்கி ஜிக்ஸாக் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து 2 கலரில் நான் த்ரெட் எடுத்துருக்கேன். நான் வந்து சில்க் த்ரெட்டில் போட போகிறேன். ஸோ 2 கலர் எடுத்துருக்கேன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்காக. ஒன்று பிங்க் கலர், ஒன்று வந்து ஆரஞ்சு கலர். அப்புறம் வந்து த்ரெட்டு போடுற நான் வந்து அயன் நீடில் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து துளிப்பு நீடில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கிளாஸ் மார்க்கிங் பென்சில், கட்டர், 18 inch ஃப்ரேமு, பாப்லின் கிளாத்து, அப்படி இல்லைன்னா சில்க் காட்டன் கிளாத் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பாப்லின் கிளாத் யூஸ் பண்ணுறேன். ஃப்ரேமை வந்து ஃபஸ்ட்டு நல்லா டைட்டாக வச்சுக்கோங்க, சரிங்களா? இது வந்து லூஸாக இருக்குது. ஸோ நான் வந்து டைட் பண்ணுறேன். டைட் பண்ணும்போது என்ன பண்ணுங்கள், இந்த 4 விரல் இருக்கு இல்லையா, 4 விரலை ஃப்ரேம் கடியில் வச்சுக்கோங்க. இந்த கட்டை விரலால் துணியை எடுத்து விடுங்க. இப்படி எடுங்க. இப்படி வச்சுட்டு இப்படி எடுத்து விடுங்க. அதுக்கப்புறம் ஸ்டாண்டில் நல்லா வச்சுட்டு நீங்கள் வந்து போடுறதுக்கு ஆரம்பிக்கலாம், சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து கிளாஸ் மார்க்கிங் பென்சிலில் ஒரு லைன் போட்டுக்கோங்க. நான் வந்து பிங்க் கலர் நூலில் ஃபஸ்ட்டு வந்து செயின் ஸ்டிச் போட போகிறேன். செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஜிக்ஸாக் ஸ்டிச் போடலாம். ஃபஸ்ட்டு நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 3 விரல் இருக்கு இல்லையா, ஆள்காட்டி விரல், நடு விரல், கட்டை விரல், இந்த 3 விரலில் நம்ம த்ரெட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு நீடில் வந்து எடுக்க போகிறோம். இதை வந்து கீழே எடுத்துகிட்டு போயிட்டு கரெக்டாக இந்த இடத்துல வச்சு இப்படி கீழே வச்சு எடுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக வரும், சரிங்களா? நான் வந்து கீழே வச்சு எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு ரிவர்ஸ் ஸ்டிச் போட்டுக்கோங்க. நான் எப்பவுமே ரிவர்ஸ் ஸ்டிச் போட்டு தான் போடுவேன். ரிவர்ஸ் ஸ்டிச்னால் ஒன்றும் இல்லை, நம்ம இப்போ போட போகிறதுக்கு ஆப்போசிட்டில் குத்திட்டு இதை இப்படி டைரெக்ஷனில் இந்த டைரெக்ஷனில் எடுத்துருங்க. நம்ம போட போகிற டைரெக்ஷனில் எடுத்துட்டிங்கன்னா அதுதான் ரிவர்ஸ் ஸ்டிச். அவ்வளோதான். இதுக்கப்புறம் நார்மலாக நம்ம செயின் போடுற மாதிரி கீழே ஒரு வாட்டி சுற்றிட்டு நீடில் த்ரெட்டை சுற்றிட்டு மேலே எடுக்க வேண்டியதான். செயின் போடும்போது இப்படி நீங்கள் குத்துற இடத்துலேருந்து ஸ்ட்ரெயிட்டாகவே எடுங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, இப்படி பின்னாடி போயிட்டு எடுப்பாங்க. ஸோ பின்னாடி போயிட்டால் அந்த நூல் வந்து பின்னாடி போயிட்டு தான் முன்னாடி வந்துருக்கும். அது வந்து செயினோட ஷேப்பே கரெக்டாக தெரியாது. ஸோ நீங்கள் இப்படி குத்திட்டு இந்த இடத்துலேருந்தே இப்படி எடுக்கலாம். ஃபினிஷ் பண்ண போகிறோம். எண்ணாட் போட்டுக்கோங்க. எண்ணாட் போடும்போது இந்த நூலை விட்டுட்டு இப்போ பக்கத்துலேயே நீங்கள் குத்துனதுக்கு பக்கத்துலேயே குத்திட்டு இதை எடுத்துருங்க. இப்போ செகண்டாக எடுத்த இதில் நீடில் விட்டுட்டு ஃபஸ்ட்டு விட்டுறணும் இல்லையா, அந்த நூலை இந்த நூலுக்குள்ளே விட்டு எடுத்திங்கன்னா நாட்டு விழுந்துடும். அவ்வளோதான், நாட்டு விழுந்துருச்சு. இப்போ மேலே தூக்கிட்டு இருக்கிறத வந்து இப்போ கீழே இருந்தே ஒரு நூல் எடுத்துகிட்டு இந்த நூல் எடுத்து இதுக்குள்ளே விட்டு எடுத்திங்கன்னா அந்த நூல் போயிடும், இந்த நாட்டில் இருக்க நூல். அவ்வளோதான், நாட்டு விழுந்துருச்சு. இப்போ நம்ம வந்து ரெட் கலர் அந்த ஆரஞ்சு கலர் நம்ம இப்போ வந்து ஆரஞ்சு கலர் த்ரெட்டில் வந்து எப்படி ஜிக்ஸாக் ஸ்டிச் போட்டிருக்குன்னு பார்க்கலாம். இது மேலே அதில் போட்ட மாதிரியே ரிவர்ஸ் ஸ்டிச் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு வாட்டி இந்த சைடு குத்தணும், ஒரு வாட்டி அதுக்கு அடுத்து ஆப்போசிட் சைடில்
நம்ம வந்து சில்க் த்ரெட்டில் ஃபஸ்ட்டு செயின் போட்டிருக்கோம் இல்லையா, அது மேலேயே போடணும். நான் வந்து குட்டி குட்டியாக தான் போட்டு காட்டுறேன், இல்லை பெருசாக வேணாலும் போட்டு காட்டுறேன். டிஃப்ரெண்ட் தெரியறதுக்காக கொஞ்சம் தள்ளி தள்ளி கூட போட்டு காட்டுறேன். ரொம்ப தூரமாக போடக்கூடாது, பக்கத்துலேயே போட்டு போட்டு எடுக்கணும். இப்போ நம்ம ஆல்ரெடி போட்டுற செயினுக்கு ரொம்ப பக்கத்துலேயே குத்திடுங்க. ரொம்ப தூரமாக குத்துனீங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப ஒரு மாதிரி அசிங்கமாக தெரியும், ஜிக்ஸாக் ஸ்டிச் மாதிரியே தெரியாது. அதனால் நம்ம போட்டிருக்கிறதுக்கு அந்த செயினுக்கு பக்கத்துலேயே குத்திட்டு இப்படி ஒரு வி ஷேப் ஃபார்ம் ஆகணும் இல்லையா, அதுதான் ஜிக்ஸாக் ஸ்டிச். அவ்வளோதான். ரெண்டு சைடுமே அதே மாதிரி பக்கத்தில் பக்கத்தில் தான் குத்தி எடுக்கணும், தூரமாக குத்தக்கூடாது. இது வந்து இந்த ஷேப் வந்து நீங்கள் வந்து நீடில் ஹேண்டில் பண்ணுறது அந்த விதத்தில் தான் வந்து அந்த ஷேப் வரும். இப்படி போட்டு நீங்கள் இப்படி எடுக்கும்போது நீடில் ஹேண்டில் பண்ணுற அந்த இதில் தான் வந்து உங்களுக்கு அந்த வி ஷேப் கரெக்டாக வரும். இங்கே தான் போடணும் இந்த வி ஷேப்பை. ஜிக்ஸாக் ஸ்டிச் நீங்கள் வந்து தூரமாக தள்ளி கொடுத்துனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஷேப்பே நல்லாவே வராது, இப்படி ஒரு மாதிரி இருக்கும். அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி நமக்கு வந்து இந்த த்ரெட்டு நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, இது மேலேயே தான் இருக்கணும். அதனால் இப்படி பக்கத்துலேயே இந்த இது போட்டிருக்கிறதுக்கு பக்கத்துலேயே குத்திட்டு இப்படி பக்கத்துலேயே குத்தி எடுத்திங்கன்னா கரெக்டாக அந்த வி ஷேப் வரும். ஜிக்ஸாக் ஸ்டிச் நல்லா சூப்பராக இருக்கும். இதை வந்து நம்ம ரொம்ப நெருக்கமாக கூட போடலாம். நம்ம இதை மோஸ்ட்லி எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கட் ஒர்க் பண்ணும்போது அங்கே யூஸ் பண்ணுவோம். நெருக்கமாக போட்டோம் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ஸ்டிச்சு. அவ்வளோதான். நீங்கள் எண்ணாட் போட்டு நார்மலாக எண்ணாட் போட்டு முடிப்போம் இல்லையா, அது மாதிரி இதில் எண்ணாட் போட்டு அப்படி முடிச்சிடும்.
நிறையா பேருக்கு இந்த எண் நாட் போட்டதுக்கப்புறம் இந்த நூல் மேலே தூக்கிட்டு இருக்கு இல்லையா, இதை வந்து சரியாக எடுக்க வராது. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஆல்ரெடி இருக்க நூலை கொஞ்சம் மேலே எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த நாட் போட்ட நூல் இருக்கு இல்லையா, அதை இதுக்குள்ளே விட்டுட்டு இழுத்தீங்க அப்படின்னா அந்த நூல் உள்ளே போயிடும். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இதுதான் ஜிக்ஸாக் ஸ்டிச் போடுற மெத்தட். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலில் அடுத்தடுத்து வர வீடியோஸ் பார்க்குறதுக்கும் சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.